லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உனக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ இப்பெல்லாம் அடிக்கடி என்கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? சரி சரி, முறைக்காதீங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. வந்து சீக்கிரமா வண்டியில இருங்க. போலாம் போலாம் போங்க. இருடா, இரு இரு. எங்கடா போற? என்னவோ உங்க அப்பா வீட்டு கார் மாதிரி அப்படியே ஏற போற. பெட்ரோல் விக்கிற விலைக்கு நீ கார்ல தான் ஸ்கூலுக்கு போணுமா? நீ நடந்தே போடா. விக்ரம், இத பாரு, நீ எல்லாம் காரை தொடுறதே பெரிய விஷயம். இதுல என் பேத்திக்கு சரிக்கு சமமா சொகுசு கார்ல போய் இறங்கணும்னு நினைக்கிறியா? ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? டேய், நீ உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு நடப்பாதையா நடந்து வந்து சேரு. மேடம், என்ன மேடம் நீங்க ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் உங்க வயசு கொஞ்சமா நல்லாவா இருக்கு? ஏய், நீ டிரைவர் வேலைய மட்டும் பார்த்தா போதும். பர்சனல் விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. போ, முதல்ல நீ போய் கார் எடு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பாட்டி, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு பாட்டி. நானும் உங்க கூடவே வரேனே. இன்னைக்கு ஒரு நாள் நீ ஸ்கூலுக்கு போகலன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். போ, உங்க அம்மா கூட சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் நல்லா பாரு. வீட்டு வேலைக்காரி மகனுக்கு படிப்பு ஒண்ணுதான் கேடு. ஏப்பா, என்ன லுக்கு? போ, வண்டி எடு. போ, நீ வாடி செல்லும். அடி போடி. போ, ஏறு. ஸ்கூலுக்கு போகவே முடியாதம்மா. நம்ம ஆட்டோல போயிடலாம். வா. புத்தி கெட்டு போய் நம்ம பண்ண தப்புக்கு இன்னைக்கு நம்ம பையன் கஷ்டப்படுறானே. தானியா குட்டி, என் கண்ணு இல்ல, வா பாட்டு கிட்ட ஓடி வா. வா தானியா குட்டிமா, உனக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். உங்களை யார் இங்க வர சொன்னா? நீங்க வந்ததுல இருந்து பேடா நிறைய பேசி பேடா ட்ரீட் பண்றீங்க. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை பாட்டி. ஐயோ தானியா செல்லம், இத பாரு, இவங்க எல்லாருமே சர்வன்ஸ். இவங்களை எல்லாம் நாம அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். இத பாரு, இல்லன்னு வெச்சுக்கோயே, அப்படியே நம்ம தலை மேல ஏறி உட்காந்துப்பாங்க. என் தங்கம், உன்கிட்ட பாட்டி பாசமா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் என்ன நீ பேட் பாட்டின்னு சொல்ற? குட் பாட்டினா எல்லார் மேலயும் பாசமா இருக்கணும். காந்திமதி பாட்டி மாதிரி தான் இருக்கணும். நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க மேல மட்டும் பாசமா இருந்தீங்கன்னா அது எப்படி குட் ஆகும்? இல்ல தானியா கண்ணு, நீ குட்டியா இருக்கல, அதான் பாட்டி பண்ற எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, இப்போ நீ நாம எல்லாரும் ரிலேஷன்ஸ், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆனா அதுங்க ரெண்டும் அப்படியா சொல்லு? அதுங்களெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் நாம வைக்கணும். பாட்டி உன் நல்லதுக்கு தான் கண்ணு சொல்றேன். இத பாரு, அவங்க கூட எல்லாம் நீ சேரவே சேராத. பொண்ணையும் சேர்த்து அவங்க கெடுத்துருவாங்க. திரும்ப திரும்ப பேடா பேசாதீங்க பாட்டி. விக்ரமனுக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். உங்களை எனக்கு 2 days முன்னாடில இருந்து தான் தெரியும். அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இத பாரு, எப்பவோ உனக்கு அவனை தெரிஞ்சாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டு வேலைக்காரங்க. அப்பம் பேரு தெரியாதவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாது தானியா.
டிரைவர் ஆ? என்னப்பா வண்டியை இப்படி நிப்பாட்டுற? என்னன்னு தெரியல மேடம். நானா நிறுத்தல, அதுவா நின்றுச்சு. இருங்க, என்னன்னு பாக்குறேன். போப்பா போய் பாரு, டைம் ஆகுது. என்னென்ன பேசுது பாரு இந்த கிளவி. இரு, உனக்கு இன்னைக்கு இருக்கு. மேடம் மேடம், செல்ஃப் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் இறங்கி தள்ள முடியுமா? என்னது? நான் காரை தள்ளணுமா? ஆமா மேடம். ஏய், என்ன நினைச்ச என்ன நீ? ஐயோ சாரி மேடம். அப்போ நான் வேணா தள்ளுறேன், நீங்க வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பா, என்ன எனக்கு எப்படி வண்டி எல்லாம் ஓட்ட தெரியும்? நீ தானே டிரைவரு. மேடம், அப்போ நீங்க வந்து தள்ளுறீங்களா? தானே வர ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல. அம்மா பாட்டி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. நீங்க போய் தள்ளுங்க. தள்ளட்டுமா? இருங்க இருங்க. ஒரு நிமிஷம். ஐயோ, தள்ளட்டுமா? மேடம் தள்ளுங்க மேடம். வேகமா தள்ளுங்க மேடம். ஆ, மேடம் மேடம், இன்னும் கொஞ்சம் தள்ளுங்களேன். இன்னும் கொஞ்சம். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வேகமா தள்ளுங்க மேடம். அங்கிள் வேணும் தானே பண்றீங்க? இன்னும் ஃபாஸ்டா தள்ளுங்க. இதுக்கு மேல வேகமா தள்ள முடியாது. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? மேடம் இன்னும் இல்ல மேடம், ஃபாஸ்டா தள்ளுங்க. ஐயோ, ஸ்டார்ட் பண்ணுப்பா. அவ்வளவுதான், வேகமா தள்ள முடியாது. ஃபாஸ்டா தள்ளுங்க மேடம். ஸ்டார்ட் ஆகல. கொஞ்சம் ஃபாஸ்டா தள்ளுங்க. ஐயோ, பாட்டி இன்னும் நல்லா தள்ளுங்க பாட்டி. விக்ரம், விக்ரம், ஆண்டவா, என் பையனுக்கு ஏன் இந்த வயசுலயே இவ்ளோ கஷ்டத்தையும் இவ்ளோ அவமானத்தையும் கொடுக்கற? மம்மி, அங்க பாருங்க மம்மி. பாத்தியா மம்மி, என்னை கீழே தள்ளி விட்டாங்களே, அவங்களுக்கு நல்லா வேணும். ஐயோ, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாதுடா. போங்க மம்மி, அவங்க மட்டும் சின்ன பையன்டா அப்படி நடந்துக்கலாமா? அண்ணன் கொஞ்சம் ஓரமா நிறுத்துக்கணே. நல்லா தள்ளுங்க மேடம். வேகமா தள்ளுங்க மேடம். என்னப்பா, ஸ்டார்ட் ஆச்சா? எதுக்கு மம்மி? அந்த பாட்டியை கூட்டிட்டு வர போறியா? வேணாம் மம்மி, அவங்க தள்ளட்டும். விக்ரம், அப்படிலாம் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. வா, போய் என்னன்னு கேட்கலாம். வா. என்னாச்சு? கார்ல செல்ஃப் எடுக்கல, அதான் மேடம் கார் தள்ளிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சரி, நான் தள்ளுறேன், இருங்க. நீங்களா? ஐயோ மித்ராமா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பிரேயர் வேற ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வாங்க, நம்ம ஆட்டோல போலாம். ஆமாம்மா போங்க. ஆமா மம்மி, லேட் ஆயிடுச்சு. அங்கிள் பாத்துக்குவாங்க மித்ராமா, வாங்க போலாம். ஆமாம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க.
போங்க வாங்க போலாம். கூட்டு போங்க. வாங்க மாமா. வாங்க மித்ரமா. மேடம் வண்டி ஓட்டுறீங்களா? என்ன தள்ளுங்க, போகணும்ல. அட தள்ளுங்க மேடம். சரி. ஏன்பா டிரைவரு? மேடம் வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? இத பாரு, முடியலன்னா சொல்லிடு, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. மேடம் ஐயோ, உங்க ரேஞ்சுக்குலாம் போய் ஆட்டோல போலாமா? இன்னும் கொஞ்சம் தான் தள்ளுங்க, நம்ம அப்படியே போயிடலாம். ஆமா, அதுவும் சரிதான். நல்ல ஃபாஸ்டா தள்ளுங்க. சரி. ஃபாஸ்டா மேடம். பத்தல மேடம், தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. என் பையனையா காரை விட்டு கீழே இருக்குன இரு உனக்கு. ஐயோ, கவுத்துட்டானே. அப்பா, அம்மா, ஐயோ, எப்படி விழ வச்சுட்டானே. அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, ரத்தம், ஐயோ, ஐயோ, மூக்குல ரத்தம் வருதே. மேடம் மேடம் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். மேடம் இப்போ வீட்டுக்கு போலாங்களா இல்ல ஹாஸ்பிட்டல் போலாங்களா? டேய், பிளான் பண்ணி என்ன கீழே தள்ள வச்சிட்டல, மாட்டாமியா போவேன் என்கிட்ட. ஐயோ, ஐயோ, என் மூக்கு எப்படி உடைச்சு வச்சுட்டானே. அண்ணி, இவனை எதுக்காக வேலைக்கு வச்சீங்க? நாசமா போவான். ஐயோ, இப்படி பண்ணிட்டானே. இவெல்லாம் நல்லா இருப்பானா? இவனை நம்பி நம்ம காரையும் கொடுத்து என் பேத்தியையும் அனுப்பி வைக்கிறீங்க. அத்தை விடுங்க அத்தை, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இதுக்கு போய் டென்ஷன் ஆவறீங்களே. எது மாப்பிள்ள? இது ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் வேணும்னே தான் நான் கீழே விழணும்னு இப்படி பண்ணிருக்கான். வேணும்னே தள்ளி விட்டான் அண்ணி. இவனும் இவன் கார் ஓட்டுறது மூஞ்சும் மோகரையும். அட விடு நாகு, யாருக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு சொல்லு. கரெக்ட். ஏய், என்னடி? என்ன கரெக்ட்? அது பாட்டி, பெரியவங்க என்ன சொன்னாலும் அது கரெக்ட். அதுதான் சொன்னேன். அண்ணி, நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. இவன் நமக்கு வேண்டாம் அண்ணி. நீங்க பேசாம வேற ஒரு நல்ல டிரைவரை பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுங்க. நாகு, அதெல்லாம் காலையில பேசிக்கலாம். வா, நீ ரெஸ்ட் எடு. வா 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 வா. வலிக்குது. போங்க அத்தை, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. வா. அம்மா. நல்லா பாக்குறேன் பாரு, என் மூக்க உடைச்சிட்டு. நீ முதல்ல பாருங்க ரெஸ்ட் எடு. வா. அண்ணி, போ. ரொம்ப வலிக்குது. சார், நான் வேணும்லாம் பண்ணல சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். கார் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கீழே விழுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். இட்ஸ் ஓகே வினய், ஐ நோ யாரும் இதெல்லாம் வேணும்னே செய்ய மாட்டாங்க. கரெக்ட் தானே? அத்தை ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டு போறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. ஓகே சார். அங்கிள், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. காலையில அந்த பாட்டி எனக்கு கீழே தள்ளி விட்டாங்களே, அதான் காடு ரிவெஞ்ச் பண்ணிட்டாரு. ஏய், என்ன விக்ரம் பேசுற நீ? இப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு உன்கிட்ட மம்மி சொல்லிருக்கேன்ல.
விடுங்க, சின்ன பையன் தானே. நீங்க முதல்ல கிளம்புங்க. விக்ரம் வா, ட்ரெஸ் மாத்திக்கலாம் வா. பாய் அங்கிள். பாய் Bye. பாய் விக்ரம், பாய் தானியா. மித்ரமா, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? சொல்லு தானியா, என்ன சீக்ரெட்? நீங்க முதல்ல உட்காருங்க. வினய் அங்கிள் வேணும் தான் பாட்டிய கீழே விழ வச்சாங்க. அச்சச்சோ, யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அதுவும் வயசானவங்கள? அந்த பாட்டியெல்லாம் அப்படிதான் பண்ணணுமாமா. அவங்க உங்களை பத்தி தப்பு தப்பா என்னெல்லாம் பேசினாங்க. நீங்க நல்லவங்க இல்ல, உங்க கேரக்டர் தப்பான கேரக்டர், உங்க கூடலாம் சேரக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் வினய் அங்கிளுக்கு கோபம் வந்து கார் சும்மா ரிப்பேர்னு போய் சொல்லி அந்த பாட்டிய வேணும்னு தள்ள விட்டாரு. என்கிட்ட வேற சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. எனக்கு நல்லா தெரியும், உங்ககிட்டயும் விக்ரம் கிட்டயும் அந்த பாட்டி தப்பா பிஹேவ் பண்ணாங்கல்ல, அதான் அங்கிள் தள்ளி விட்டாரு. அப்ப காட் இல்லையா? வினய் அங்கிள் தான் ரிவெஞ்ச் எடுத்தாரா? என்னை பத்தி தப்பா பேசினதுக்கு தான் வினய் இப்படி பண்ணாரா? இது தெரியாம சிடுசிடுன்னு பேசி அனுப்பிட்டோமே.